நாமளும் இப்போதான் இந்த மாதிரி ஒயிட் கோட் போட போறோமோ தெரியலையே. ஆமா, என்ன இன்ஸ்டிடியூஷன்ல போய் எப்படி படிக்கிறது, என்ன பண்றதுன்னே தெரியலையே. சரி சரி சரி. ஏய் நீங்களா எங்க பாத்துட்டு வந்து என்ன இடிக்கிறீங்க? ஏன் ரெண்டு பேரும் டல்லா இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம் நினைச்சு பயப்படுறீங்களா? இல்லக்கா, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒயிட் கோட் போட்டுட்டு போகணும்னு ஆசையா இருக்குக்கா. அதான் அதை பார்த்துட்டே வந்து உங்களை இடிச்சிட்டோம். சாரிக்கா. பரவாயில்லம்மா. ஆமாக்கா, நீங்க இப்போ என்ன பண்றீங்க? அதை ஏமா கேக்குற? நானும் ஒரு வருஷம் வீட்ல இருந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி நீட்டுக்கு படிச்சேன். மார்க் எதுவும் பெருசா வரல. அதான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலமா. ஏய் அஸ்வினி, நீங்க என்ன பண்ற? எப்படி இருக்க? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? மெலினக்கா, இவங்கதான் என் ஜூனியர்ஸ். ஆஷிகா இவன் மோயிதா. இவங்கதான் என் சீனியர். இவங்க மெலினக்கா. இப்போ எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அஸ்வினி அக்கா, அந்த அக்கா கிட்ட இருந்து எனக்கு அந்த ஸ்டெத்தை மட்டும் கொஞ்சம் வாங்கித்தாங்களே. எனக்கும் ஒரு வாட்டி போட்டு பார்க்கணும் ஆசையா இருக்குக்கா. மெல்லினக்கா, அந்த ஸ்டெத்தை கொஞ்சம் தரீங்களா? அவளுக்கு போட்டு பார்க்கணும் போலே ஆசையா இருக்கான். இதை நீ என்கிட்டயே கேட்டிருக்கலாமே. A few moments later. ஏய் அஸ்வினி, நீ நீட் 1 year செல்ஃப் ஸ்டடி பண்ணியே, என்ன ஆச்சு? எவ்வளோ ஸ்கோர் பண்ண? அது எங்க கேக்குறீங்க? நான் வீட்லயே செல்ஃப் ஸ்டடி பண்ணதுல மார்க் எதுவும் பெருசா வரல. அடுத்து என்ன படிக்கிறது, எந்த இன்ஸ்டியூட்ல சேர்றது எதுவுமே தெரியலக்கா. ஏய், நான் படித்த இன்ஸ்டியூஷனே இருக்கேன். நானும் இந்த மாதிரி தான் 1 year செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். ஆனால் நான் பாஸ் ஆகலை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்த்து விட்டார். அங்கே நான் நல்லா ஸ்கோர் பண்ணி மெரிட்லேயே சீட் எடுத்து இப்போ ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கேன். அக்கா, இப்போ நாங்கள் 12th முடிச்சிருக்கோம். நீங்கள் சொன்ன இன்ஸ்டியூஷனில் வெறும் 1 year கோர்ஸ் மட்டும்தான் இருக்கா? அது எங்கே இருக்குது? அந்த இன்ஸ்டியூஷன் நம்ம திருவள்ளூரில் தான் இருக்குது. அங்கே கிராஷ் கோர்ஸ், 1 year கோர்ஸ், நீட் வித் எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போய் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. அக்கா, என் வீட்ல இருந்து இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப தூரமா இருக்கு. இந்த டிராவலிங் டைம்ல நான் எப்படி படிக்க முடியும்? அதுக்கேண்டா கவலைப்படுறேன். அங்கே கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் இருக்குது வித் ஏசியோட ஃபுட் அக்கமடேஷனோட. அது மட்டும் இல்லாமல் அங்கே 24/7 நம்மளை கேர்டேக் பண்ண ஒரு பர்சன் எப்போவுமே இருப்பாங்க. மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி இருக்கனால நமக்கு படிக்க நல்ல டைம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டியூஷனுக்கு மேலேயே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறதுனால நமக்கு 24/7 சிசிடிவி எப்போவுமே இருக்கும். ஸோ சேஃப்டிக்கும் எஜுகேஷனுக்கும் எந்த குறையும் இல்லை. அக்கா, இப்போ நாங்கள் கிராஷ் கோர்ஸ் படிச்சு என்னால் அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமான்னு தெரியலக்கா. அப்படி எடுக்க முடியலன்னா எங்கள் வீட்டில் என்ன 1 year கோர்ஸ்லாம் சேர்த்து விட மாட்டாங்கக்கா. இப்போ நான் என்னக்கா பண்ணுறது? ஏன்டா படிக்க விட மாட்டாங்க? திருப்பி படித்தா 1 year வேஸ்ட் ஆகும்லக்கா, அதனால தான். ஓ அப்படியா? என் கூடயும் 2 ஃப்ரெண்ட்ஸ் படித்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் கிடைக்கல. அவங்களே அப்ராட் அட்மிஷன் பண்ணனால நீ கிராஷ் கோர்ஸ் முடிச்ச உடனே இவங்க கிட்ட அப்ராட் அட்மிஷன் பற்றி விசாரிச்சு நீயும் போய் அப்ராட்ல எம்பிபிஎஸ் நீயும் அப்ராட்ல படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியாவிலே நம்பர் 1 டாப் கன்சல்டிங்காகவும் இருக்காங்க. அக்கா, அப்ராட்ல சேஃப்டியும் ஃபீஸும் எப்படி இருக்கும்? இவங்க அப்ராட் அட்மிஷன் 16 years ரன் பண்ணிட்டு வராங்க. ஃபீஸுமே நம்ம பட்ஜெட் மாதிரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பட்ஜெட்குள்ளேயே தான் வருது. சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம கூட 24/7 ஒரு பர்சன் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு செகண்ட் பேரண்ட் மாதிரி இருப்பாங்க. நான் என் சைட்லேருந்து என்ன சஜஷன் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ உடனே போய் நாங்கள் அட்மிஷன் போடுறோம்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. Becoming a doctor is not a dream anymore.